கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வார்த்தை என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேதாகம புத்தகத்திலே நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இப்போதும் கூட அநேகர் உலகத்திலே சோர்ந்து போயும் பலவீனமடைந்தும் இந்த நாட்களில் குன்றி போயிருக்கிற காரணம் என்னென்றால், மிகுதியாக கடன்களை வாங்கி இந்த உலக மக்கள் தன்னுடைய சுய இச்சையினால் இழுப்புண்டு கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு நொந்து கொண்டு இருப்பதை நாம் உலகத்திலே பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் கூட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனையே சார்ந்து நிற்கும்போது தேவன் நமக்குள்ளே செயலாற்றி கொண்டு வருகிறார் முன்பே மறந்து விடுகிறார்கள். நம்மை அவரே நோக்கி இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தராய் இருக்கிறவர். நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். அவரோடு கூட நாம் ஒன்றித்து இருப்போமானால், அவரையே சார்ந்து நிற்போமானால், சத்துரு நம்மிடத்திலே கிரிய செய்யாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து வருகிறார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். தேவனை சார்ந்து நாம் நிற்கும்போது, தேவனுக்குள்ளே கடந்து வரும்போது, அவரை இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கும்போது அவர் நம்மளுக்கு வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். உலகத்தாரிடத்திலே நாம் போய் அந்த கடன்களை வாங்குவதற்கு நாம் அலைந்து திரிகிறோமே ஒழிய மாம்சத்தில் திரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால் நாம் கடனை கொடுக்க முடியாதபடிக்கு வட்டியை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் தேவ பிள்ளைகள் குறிப்பிட்ட வரைக்கும் வட்டியை சுமக்காத படிக்கு உலகத்தை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தையின்படி நம் தேவன் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரே பெரியவர் என்று நாம் நினைத்து கர்த்தரிடத்திலே சார்ந்து நின்று கர்த்தருக்குள்ளே கேட்டு அவரை மகிமைப்படுத்த நாம் துரிதமாய் இருக்க வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாய் தேவனை சார்ந்து நிற்கணும். தேவனோடு பேச வேண்டும். அனுதினமும் தேவனோடு பேச வேண்டும். ராக்காலங்களிலே தேவனை நோக்கி பார்க்கணும். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதிகாலையிலே நாம் தேடி கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். பெரிய காரியத்தை காண்பார். நாம் தேவனிடத்திலே காண முடியும். ஏனென்றால் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவ ஆவி நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. அன்பு தேவ ஜனங்களே, அன்பாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீ என்னோடு இரு, நீ என்னை ஒட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஒட்டி கொள்ளும் போது நாம் நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலையை காண முடியும். நம்ம பிரச்சனையிலிருந்து விடுதலை காண முடியும். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் முடித்து தருவார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.